அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். தமிழ் நவக்கிரக தமிழ் எண்ணிய ஜோதிட பிரகாரம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். மேட்டூர் அணை. மேட்டூர் அணைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கிறதும் 2, 2, 5, 9, 1, 1. இதெல்லாம் கூட்டினாக்க 20. அதனுடைய எண்கணிதம் விதி எண் 2ஐ குறிக்கிறது. அதாவது மேட்டூர் அணைக்கு 16 கண் உள்ளதாக சொல்லப்படுகிறது. 16 கண் என்பது அதனுடைய மேட்டூர் அணையின் மதகுகளை குறிக்கப்படுகிறது. மேட்டூர் அணை 16 கண். 16 கண் என்பது மதகுகள். அந்த மேட்டூர் அணைக்கு 16 கண். இங்கே இந்த மேட்டூர் அணைக்கு இந்த தமிழ் எண்கணிதம் சொல்லப்படுகிறது. 20 கண் மதகு இருப்பதாக இந்த எண்கணிதம் பரீட்சை உறுதியாக சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது இருப்பது 16 கண் மதகுகள். ஆனால் அந்த மேட்டூர் அணையின் தமிழ் ஜோதிட பிரகாரம் 20 கண் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த 20 கண்ணுக்கு அதனுடைய விதியின் 2ஐ குறிக்கிறது. அப்போ மேட்டூர் அணைக்கு இப்போது இருக்கக்கூடியது 16 கண். அதனுடைய விதி என்கிறது 7ஐ குறிக்கிறது. ஒகேனக்கல். ஒகேனக்கலுக்கு எண்கணிதம் 3, 2, 9, 7, 1, 1. இதெல்லாம் கூட்டாக 23. அதனுடைய விதி என்கிறது 5ஐ குறிக்கிறது. ஒகேனக்கல். அப்போ ஒகேனக்கல் அது ஒரு காடுகள். அந்த காடுகள் வழியாகத்தான் காவேரி அங்கு திறந்துட்டாக்க காடுகளில் இருந்து தண்ணீர்கள் புறப்பட்டு வருவதை நாம் பேப்பரில் பார்க்குறோம். நேரடியாக பார்க்கக்கூடியவர்கள் பக்கத்து உள்ள கிராமங்கள் ஆராய்ச்சியாளர்கள் பார்ப்பார்கள். அப்போது ஒகேனக்கலுக்கு கூட்டு எண்கணிதம் 23. அதோடைய விதி என்கிறது 5. கிருஷ்ணகிரி 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 2, 5, 5, 6, 2, 4. இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்கிறது 6. கிருஷ்ணகிரியுடைய விதி என்கிறது 6. பிலிகுண்டுலு அதுக்கு 6 எழுத்து. 1, 5, 3, 3, 7. இதெல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்கிறது 1ஐ குறிக்கிறது. பிலிகுண்டுலு. தர்மபுரிக்கு 4, 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 7, 9, 1, 2, 4. இதெல்லாம் கூட்டினாக்கா 32. அதோடைய விதி என்கிறது 5. சேலத்துக்கு 3 எழுத்து. 4, 4, 7. இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதி என்கிறது 6. நாமக்கல் 5 எழுத்து. நாமக்கலுக்கு 6, 1, 7, 1, 1. இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோடைய விதி என்கிறது 7. நாமக்கலுடைய விதி எண் 7. ஈரோட்டுக்கு 3 எழுத்து. 9, 8, 7. இதெல்லாம் கூட்டினாங்க 24. அதோடைய விதி என்கிறது 6. திருச்சி அது திருச்சிராப்பள்ளின்னு சொல்லலாம், திருச்சின்னு சொல்லலாம். எது நடைமுறைக்கு வருகிறதோ அந்த வார்த்தை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எழுதப்படுகிறது. திருச்சிக்கு 4 எழுத்து. 8, 5, 9, 4. இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்கிறது 8. தஞ்சாவூருக்கு 5 எழுத்து. 7, 1, 1, 5, 9. இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. நாகப்பட்டினம் 7, 5, 3, 8 எழுத்து. 6, 1, 6, 9, 2, 6, 9, 7. இதெல்லாம் கூட்டாக்க 46. அதோடைய மொத்தம் டோட்டல் 46. அதோடைய விதி என்கிறது 1. 46 9 வகுத்தாக்க மீதி 1. அப்போது இந்த கிருஷ்ணகிரி, பிலிகுண்டுலு, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இதன் வழியாக இந்த காவேரி தண்ணீர் திறந்துட்டாக இந்த மாவட்டங்களில் செல்வதாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் நான் குறிப்பிட்டுள்ளேன். இன்னும் எத்தனையோ தாலுக்காவுக்கெல்லாம் அந்த காவேரி நீர் திறந்துட்டாக ஓடும். ஆனால் இந்த மேட்டூர் அணை திறந்துவிட்டால் இந்த 9 மாவட்டங்களில் வழியாக செல்கிறது. அடுத்ததாக வயநாடு, கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடுக்கு 4 எழுத்து. 5, 2, 6, 7. இதெல்லாம் கூட்டாக்க 20. அதோடைய விதி என்கிறது 2ஐ குறிக்கிறது. சூரல்மலைக்கு 5 எழுத்து. 3, 3, 1, 1, 8.
எல்லாம் கூட்டாக்க 16. அதோடைய விதி என்கிறது 7. முண்டக்கைக்கு வந்து 4 எழுத்து, 5 எழுத்து, 3 3 5 7 5 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. முண்டக்கையுடைய ஊருடைய விதி எண் 5. மேப்பாடிக்கு வந்து 4 எழுத்து, 2 6 7 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்கிறது 3. மேப்பாடி. பெய்லி பாலம் என்பது அது இராணுவத்தினர் அமைக்கப்படும் அது ஒரு பாலம், இரும்பு பாலம். அதாவது பெய்லி பாலம் என்பது இந்த கிராம மக்களை காப்பாற்றுவதற்குரிய தற்காலிக பாலமாக, இரும்பு பாலமாக கட்டப்பட்டுள்ளது. அந்த பாலத்தின் பேர் தான் பெய்லி பாலம். பெய்லி பாலத்துக்கு வந்து 6 எழுத்து, 3 8 5 7 4 7 எல்லாம் கூட்டாக 32. அதோட விதி என்கிறது 4. இந்த வயநாடு, சூரல்மலை, முண்டக்கை இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன ஊர்களில் மலை, அதாவது நிலச்சரிவு, மலையும் நீரால் அடிக்கப்பட்டு அந்த மலையும் கரைஞ்சது, அதாவது சூரல்மலை நிலச்சரிவு என்று சொல்லப்படுகிறது. அந்த 3 கிராமங்கள் மக்களும் அந்த மலைகள் சூரல் மலைகள் காற்றால் மழையால் இடி மின்னலால் அது தாக்கப்பட்டு அந்த மலை சரிந்து அந்த 3 கிராமத்து மக்களும் 4 கிராமத்து மக்களும் பாவம் மண்ணோட மண்ணாக மறைந்து விட்டார்கள். அவருடைய குடியிருப்புகள், ஆடு மாடு கன்றி நாய் சேமிப்பு பொருள் அத்தனையுமே அந்த நிலச்சரிவால் ஏற்பட்டது. அது நீராக அடிக்கப்பட்டு எல்லாமே மறைஞ்சு போனாங்க. சில மக்கள் தான் தப்பிச்சிருக்காங்க. அதனால் மிகுந்த வருத்தத்தை அளிக்கப்படுகிறது. இது நம்ம தமிழ் என்கிற ஜோதிட பிரகாரம் இது கணித்து சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அழிவுப்பாதைக்கு 5 எழுத்து வருகிறது. 1 7 7 7 2 இதெல்லாம் கூட்டினா 24. அதோடைய விதிங்கிறது 6. அழிவுப்பாதை மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் ஓரிடத்திலே கூட்டு குவிகிறது, வணங்குவது, ஓரிடத்திலே சென்று அதை ஆக்கப்படுவது, அதுக்கு ஆதரவு கொடுப்பது எல்லாமே அழிவுப்பாதை. அது மக்களால் தான் ஏற்படுது. மன்னனாலே, அரசனாலே, தெய்வத்தாலே கிடையாது. மக்களால் தான் அழிவுப்பாதை உருவாகிறது. மக்கள் கூடி சேர்ந்து ஒருவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டால் அதுதான் அந்த வாழ்த்து சொல்லப்படுகிற அந்த வாழ்த்துக்குரியவர் நல்லவரா கெட்டவரா என்று தெரியாமல் மக்கள் ஓரிடத்திலே செல்வது தான். அதான் அழிவுப்பாதை என்பது 6ஆம் இடத்து என்கிடமாக வருகிறது. அழிவுப்பாதை மக்களுக்கு தெரியாது. மக்கள் என்பது மக்களுக்கு எந்த விதமான இதுவும் தெரியாது. அதுதான் அழிவுப்பாதைங்கிறது மக்களால் உருவாக்கப்பட்டதுதான் அழிவுப்பாதை. அந்த மக்களால் உருவாக்கப்பட்டாலும் சரி, அந்த அரசன் மன்னர்களால் தீவிரவாதிகளை ஏற்பட்டாலும் சரி, மக்கள் பொதுவாக மக்களுக்கு நல்லது கெட்டது தெரியாமல் கெட்டதிலே போய் விடுவது தான் அழிவுப்பாதை. அந்த அழிவுப்பாதையுடைய விதி என்ன தான் 6. ஏன்னா அந்த 6வது என்கிறம் நல்லதாக நினைக்கலாம். அதுவும் 2 4 6 8 இதெல்லாம் அழிவுப்பாதை. ஆனால் 6வது என்கிறம் 6ஆக இருந்து அது 6ஆக போய்விடத்தான் 6வது என்கிற வருகிறது. மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் தீமையும் தெரியாமல் ஓரிடத்திலே சென்று ஓரிடத்திலே தருவது, ஓரிடத்திலேயே ஆதரவு கொடுப்பதெல்லாம் அழிவுப்பாதை. அந்த அழிவுப்பாதையை விதி என்று தான் ஆகும். இப்போது நான் அரியலூர் மாவட்ட திருஞான சம்பந்த ஜோதிடர் என்கிற வள்ளுவ பண்டாரம் என்னால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் என்கிற ஜோதிடம் தான் என்னால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் எண்ணி ஜோதிடம். இதை வார்த்தை அடிப்படையில் நான் இந்த எண்ணியத்தை கணித்து அனைத்து வார்த்தையிலுமே சொல்லப்பட்டு வருகின்றேன். ஜோதிட பலகை எப்படி எழுதப்பட்டது, ஜோதிடம் எப்படி சொல்லப்படுகிறார்கள் என்பதெல்லாம் மிக துல்லியமாக சொல்லுகின்றேன். இதன் மூலமாகத்தான் புதிய படைப்புகள் மூலமாக ஜோதிட உண்மை என்பதை நிரூபிக்கப்படும். தமிழ் எழுத்தில் 247 எழுத்தும் தனித்தனி எண்ணிக்கைகள் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நானே உறுதி செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். அனைவரும் ஆதரவு தருக. நன்றி, வணக்கம்.